சாட்டர்ன் வீனஸை பார்க்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இங்கே சாட்டர்ன்கிறவர் யாரு? நீங்க தான். உங்க ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவருக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றி ஸ்தானம், அவருக்கு 3ஆம் இடம்ங்கிறது அவருடைய வெற்றி ஸ்தானம். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதிகம் கிடைக்க போவது மகர ராசிக்கு. 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பது, பிஸ்னஸ் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்துக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரனாவே மதி மயங்குவது. இப்போ இந்த சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். இப்போ இந்த சனிங்கிறவர் என்னன்னா சுபாவத்தில் அசுப கிரகம். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பிளானட்டாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக இட் இஸ் அ மெலிஃபிக் பிளானட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்தில் சாட்டர்ன் உங்களை நெகட்டிவாகவும் தூண்டி விடுவார். இப்போ நெகட்டிவாக தூண்டப்படும் பொழுது நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களாக இருந்தால், அது ஒரு நெகட்டிவ் பழக்க வழக்கமாக இருந்தால், ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால், கண்டிப்பா ஆரம்பத்துல அது மயிலிறகால் வருடுவது போல் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் வேலியில் போன ஓனானை கொண்டு மடியில் விட்ட கணக்காகிவிடும். இது நாள் வரை அடி மேல் அடி, உதை மேல் உதை, வம்பு மேல் வம்பு, பிரச்சனை மேல் பிரச்சனை, தோல்வி மேல் தோல்வி, கடன் மேல் கடன், அவமானம் மேல் அவமானம், அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு குழுவென்று இருக்கக்கூடிய ஒரு பீரியட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார்.
உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார். அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா. அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். மகர ராசிக்கு இந்த பலனை ரொம்பவும் கூர்மையா ஒரு எக்ஸ்ரே மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா சாட்டர்ன் வீனஸை பார்க்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இங்க சாட்டர்ன்கிறவர் யாரு? நீங்க தான். உங்க ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவருக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றி ஸ்தானம், அவருக்கு 3ஆம் இடம்ங்கிறது அவருடைய வெற்றி ஸ்தானம். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதிகம் கிடைக்க போவது மகர ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா நீங்களே உங்களது புத்தியை தூண்டி விடுகிறீர்கள். அதாவது எனக்கு யாருமே வேணாம், நானே என்னை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை தூண்டி விடுகிறீர்கள். அதில் நீங்கள் உங்களை ஆக்கப்பூர்வமாக தூண்டி கொள்ளுங்கள். இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சமசப்தம பார்வையாக எங்க பார்க்கிறாருன்னா 11ஆம் இடம், இது லாபஸ்தானம். அப்போ உங்களுடைய புத்தியில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு டென்ஷன் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு கூல் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து அமர்ந்து உங்களுக்கு லாபத்தை கிள்ளி கொடுப்பதற்கு இல்லாமல் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்கு இது வேணும். பிரதர் எனக்கு 7.5 எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க, ஓட்டி லேது பிரதர், எதுவுமே வரலையே பிரதர்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு வசந்த காலம். இந்த வசந்த காலத்தை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது இடம் 5ஆம் இடம்னாவே இது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ன்னா விரயம், கடன், நோய், எதிரி, இதற்கெல்லாம் ஒரு விரயம். நெகட்டிவான விஷயங்களுக்கு விரயம், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நம்மை நோக்கி வருவது. ஒரே கல்லுல ஒரு 3 மாங்கோ. எப்படின்னா கடன், நோய், எதிரி விலகுவது, லாபம் வருவது. உங்களுக்கு இஃப் யூ ஆர் அ மேரிடு பர்சன், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அபிவிருத்தி, பூர்வீகம் கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற வில்லங்கம் போய் அதை வித்து அதன் மூலம் ஒரு நல்ல லாபம் எடுத்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கு பக்கத்துல ஒரு நல்ல இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். முதல்ல சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து இங்கே 7ஆம் பாவத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பது, பிஸ்னஸ் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்துக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன்னாவே மதி மயங்குவது. அப்போ மதி மயங்கி அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை, பாய் ஃப்ரெண்டை எடுத்துக்கொண்டு அந்த நபரை திருமணத்துக்குண்டான நல்ல நபராக தேர்வு செய்வது. அவரெல்லாம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பேரப்பட்ட ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல எல்லாம், இன்ஸ்டாலெல்லாம் போய் அவர்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து, அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு பழகும் பொழுதே ஜட்ஜ்மெண்ட் செய்து விடுகிறார்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு சுக்கிரன் மிருகசீர்ஷ நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ அது லாபத்தையும் உங்களுடைய சுகம், கம்ஃபர்ட் போன்ற விஷயங்களையும் குறிகாட்டுவதனால் உங்களுக்கு லாபம் ஈட்டுவது, கம்ஃபர்ட் நீங்கள் எடுத்துக்கொள்வது, மேலும் மேலும் நீங்கள் உங்களை நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு உயரத்துக்கு உயர்த்தி கொள்வது, இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, இதெல்லாம்
கண்டிப்பா முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா அவர் இங்க ஜீவனாதிபதி ஆட்சி பலம் பெற்று லாபத்தை பார்க்கிறார். இப்போ இந்த சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். இப்போ இந்த சனிங்கிறவர் என்னன்னா சுபாவத்தில் அசுப கிரகம். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பிளானட்டாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக இட் இஸ் அ மெலிஃபிக் பிளானட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்தில் சாட்டர்ன் உங்களை நெகட்டிவாகவும் தூண்டி விடுவார். இப்போ நெகட்டிவாக தூண்டப்படும் பொழுது நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களாக இருந்தால், அது ஒரு நெகட்டிவ் பழக்க வழக்கமாக இருந்தால், ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால், கண்டிப்பா ஆரம்பத்துல அது மயிலிறகால் வருடுவது போல் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் வேலியில் போன ஓனானை கொண்டு மடியில் விட்ட கணக்காகிவிடும். இது எல்லாருக்கும் என்னை விட நல்லாவே அர்த்தம் தெரியும். இது மதி மயங்கக்கூடிய இடம் திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இதன் அர்த்தம் லாபம். கண்டிப்பாக நீங்களே உங்களது புத்தியை தூண்டிக்கொள்ளப் போகிறீர்கள். அது ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருந்தால், நல்ல விஷயமாக இருந்தால், இது நாள் வரை அடி மேல் அடி, உதை மேல் உதை, வம்பு மேல் வம்பு, பிரச்சனை மேல் பிரச்சனை, தோல்வி மேல் தோல்வி, கடன் மேல் கடன், அவமானம் மேல் அவமானம், அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு குழுவென்று இருக்கக்கூடிய ஒரு பீரியட். இதில் அவர்கள் அடையக்கூடிய அந்த ஒரு வெற்றியானது ஒரு லாங் டேர்ம் வெற்றியாக, பெனிஃபிட்டாக, சக்சஸாக, வாய்ப்பாக மாறும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கிடைக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்டுங்கிறது இதில் 90%, மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது வெறும் 10% தான் இருக்கிறது. அந்த 10% பக்கமும் போகாமல் பூரணமாக இதனை நீங்கள் பாசிட்டிவாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் சார். எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.